ஐசக் ஏய் என்னடா சுடுமான்னு கேட்டு ஒருத்தனை சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டியாடா? டேய் ஐசக், நல்ல வேலை மூச்சு இருக்கு. முண்டம் 10 வருஷம் கோமால இருக்கிறவனுக்கு கூட தான் மூச்சு இருக்கும். ஏய் சாகலைன்னு சந்தோஷப்படுறா. யாரும் பார்க்கல, எவிடன்ஸ் இல்ல. மத்தவன் எவன்டா எவிடன்ஸ் சொல்லுவான்? துப்பாக்கி சுடுமான்னு கேட்டது நீ தானே? என் ஒருத்தன் எவிடன்ஸ் போதும், முட்டியை பேத்துருவாங்க. அடா பாவி, துப்பாக்கி சுடுமான்னு கேட்காம துப்பாக்கி நல்லா பாடுமானா கேட்க முடியும்? ஐயனார் கோயில் சில மாதிரி சிரிச்ச முகமா சயனிச்சு கிடக்குறானே. மெமரி லாஸ் ஆயிருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி திருவாமியூர் சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எருமா மாடு காலையில் ஃபோன் பண்ணி சாந்தம் சர்ச்சுக்கு எப்படி போக போகிறேன்னு கேட்குறான். இதுக்கெல்லாம் மெமரி இருந்தால் தானே லாஸ் ஆக. மெமரி இல்லாத பசங்களெல்லாம் பார்ட்னரை சேர்த்து ஓன் தப்பு மாட்டல. என்ன டமால்னு சத்தம்? நான் கேட்க வேண்டியது நீங்க கேட்கறல. சத்தம் அந்த சைட்ல இருந்து தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 3வது வாசல் யாருது? எது? அது எங்க தான் அது? சார் சத்தம் அங்க இருந்து தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிச்சன்ல இருந்து பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ஒரு நிமிஷம், கேஸ் வெடிச்சிருக்குமோ? கேஸா? ஐயோ பங்கஜோ மை டார்லிங். சார் பங்கஜம் மேலாத்து மாமி. அது எனக்கு தெரியாது, எங்களுக்குள்ள வேற கனெக்ஷன். பங்கஜ மேட்டர் லீக் பண்ணிராத. போங்க சார் போங்க, மாமிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இரும்பு கொண்டு முழிக்கிற பாடோ இந்த கணக்கு கணக்குறா. டெய்லி 3 பேர் அடிச்சா அதான் புடிமனமே இல்லாமல் உருளையா இருக்கான். முதல்ல அவன் ஃபோன் எடு, அதில் அந்த டீசல் குமார் நம்பர் இருக்கும். ஏய் முதல்ல என்ன எடுக்கடா. ஐசக் சர்ச்சுக்கு வந்துருவானா? எதுக்கும் எழுதி வச்சுட்டே போவோம். மூதேவி பஸ்ஸை பிடிச்சி வேளாங்கண்ணி சர்ச் போனாலும் போயிடுவான். அடிப்பட்டவனை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். பணத்தை நம்ம ஆளுக்கு 10 லட்சமாக பிரிச்சுக்கலாம். சரி டைம் ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, கிளம்புவோம். ஏய் பல்லு விளக்குனியா இல்லையா? என்னடா இது? முதல்ல உங்க அம்மா சாப்பாட்டுக்கு லேட் பண்ணா, இப்போ நீ பிராக்டிகல் நோட் புக் வச்சிட்டேங்கற. எனக்கு லேட் ஆகுதுடா. காலி பசங்க. இதுக்கு தான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், பேச்சுலர்ஸ் குடி வைக்க கூடாதுன்னு. ஏன்பா நீ பேச்சுலராவே இருந்தது இல்லையாப்பா? சீக்கிரம் பூ கூட வைக்க புது பைக் தான் கிடைச்சதா? அட பாப்பா, உலகத்துல இல்லாத பைக். ஆமா, உலகத்துல இல்லாத பூ கூட. டேய் பின்னாடி புது வண்டிடா, நான் ஓட்டுறேன்டா. உனக்கு ஷேர் வேணுமா வேண்டாமா? காருமா, நான் பாஸ் சொல்லிட்டார்ல. ஆஞ்சல நான் சொல்லி நடப்பு. தமிழ சண்முகம் 7th ஃப்ளோர். என்னாச்சு தெரியுமா? காலி ஏய் தமிழ, அட அதுக்குள்ள போய்ட்டான் பாரு. ஓயாம ஒயர் வந்துருது. தமிழனே ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சொல்லல? காலையிலே குடிச்சிருக்கியா? இல்ல நேத்துல இருந்தா குடிச்சிட்டு இருக்கேன். ஏயா? ஒரு சீக்ரெட் விஷயம் வெளியில ஆட்டி சொல்லிடாதீங்க. நேத்து வடவள்ளி கோயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை கடத்திட்டோம்ல. அப்படியா? நல்ல சகுனம்டா, இவரு முகத்துல முழிச்சோம். டேய் பையன் சிங்கு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தலைப்பா கட்டி பாப்பச்சு சாப்பிட்ற மாப்பிள்ள பிடிக்காது போல இருக்கு. உடனே வேற ஒரு மாப்பிளைய அரேஞ்ச் பண்ணி வடவள்ளி கோயில்ல கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள உங்களை மாதிரி உயரமா தலைவலன்னு இருப்பாங்க. அவங்க காம்பினேஷன்ல பிள்ளை பிறந்தா சும்மா குழந்தை கொழுக்கட்டை மாதிரில இருக்கும். சிங்கு பையன் என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதாப்புல. நமக்கு தான் இலகுன மனசாச்சே. தேசிய ஒரு படம் தான் முக்கியம்ட்டு ஆம்னி நோய் பொண்ணு அள்ளிட்டு வந்துட்டோம்ல.
தம்பையரே காலில் விழுந்து திருநீர் வாங்கிட்டு அனுமதி போயிட்டாங்கல்ல. பொண்ணை கடத்ததெல்லாம் சப்பா மேட்ரு தமிழ். பேசாம இந்த அசைன்மெண்ட்டை இவங்கிட்டே கொடுத்துடலாமோ? சுமாரு அந்த சந்தோஷத்துல தான் குடிக்கிறியா? இல்ல, துக்கத்துல தான் குடிக்கிறேன். இதுல என்னயா துக்கம்? எல்லாத்தையும் முடிச்சிட்டு கம்பீரமா வீட்டுக்குள்ள போனா எவனோ ஒருத்தன் ஏன் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டான். நாங்க சந்தோஷமா போறோம், எங்களை தேட வேணாம்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம். இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? அத்தாடி, கடவுள் ப்ரூஸ்லி ஸ்பீட்ல திருப்பி அடிச்சிருக்காரு. நல்ல வேலை, எனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லடா சாமி. சரி சுடல, நான் கிளம்பணும். என்ன வேணும்? சிங்கு கொடுத்த காசு செலவாயிடுச்சு. ஒரு 300 ரூபாய் கைமாத்த கொடுத்தீங்கன்னா தேய்ச்சே கழிச்சிடுவேன். 200 தான் இருக்கு. தேங்க்ஸ் தமிழ். ரொம்ப குடிக்காத. ஓப்பா 200 ரூபாய்க்கு 7 ஃபுல்லாக கொடுப்பானுங்க. சிறுவர் மலர நல்லா தேடியா? என்னையா? டீ சாப்பிட வந்தேன் சார். டேய், போலீஸ் உட்கார்ந்திருக்க டேபிள். இதா இருக்க. டீசல் குமார் ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோன் நம்பர் இருக்கு, அடிச்சு பார்ப்போம். ஆ? എന്താ വേണം? എന്താ വേണം? 3 டீ ஒரு சமோசா. ആ என்ன இல்லை, கத்தி கொஞ்சம் மொட்டையாக இருக்கும் போல இருக்குண்ணே. ஒரு சொருவிட்டுமா? ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறியா? இவனுங்க வேற சொன்னதே 100 தடவை சொல்லிட்டு இருப்பானுங்க. ചേട്ടാ, சிறுவர் மலர் கிடைச்சதா இல்லையா? ഇല്ല, കടയെ കൗത്ത് പോട്ട് തേടിയിട്ടുണ്ട്, കിട്ടില്ല സാറേ. பெரிய முள்ளு எதில் நிற்குது? 6லண்ணே. அப்போ சின்ன முள்ளு 9லண்ணே. அப்போ மணி இப்போ 9:06. அண்ணே, மணி 9:30ண்ணே. என் சர்வீஸில் நான் எத்தனை வாட்சை பார்த்துருப்பேன், எனக்கு தெரியாதா? மணி இப்போ 9:06. ஆமாண்ணே, உங்கள் அனுபவத்தில் சொன்னீங்கன்னா கரெக்டாக தானே இருக்கும். இனிமே மணி 9:06 தான். அது ஆமாண்ணே, 9 தான். இது உங்கள் புக்காண்ணே? என்னை பார்த்தா குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிற மாதிரியா இருக்கு. இல்லை, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோ? டே டவுசரு, பாம்பு தாண்டா புத்தில் இருக்கும். அனக்கொண்ட ஆப்கானிஸ்தான் காட்டில் மல்லக்கா தைரியமாக படுத்துட்டு இருக்கோண்டா. அண்ணே, அது ஆப்கானிஸ்தான் இல்லை, ஆப்பிரிக்கா. டேய், நான் கொள்கைக்காக வாழ்கிறவன்லடா, கோபத்துக்காக வாழ்கிறவன். குறுக்க பேசினேன் குறவலையை கிழிச்சிடுவேன்டா. ஆமாண்ணே, கரெக்டுண்ணே, ஒத்துக்கிறேன். அனக்கொண்டா ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கும். இல்லை மலர், இல்லை தமிழ். ஆமாடா, கரெக்டாண்ணே. ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு ஷூட்டிங் போலீஸ் மாதிரி தெரியுதாடா? அப்படியே அடிச்சனா தலை பம்பர மாதிரி சுத்திரும். போடா போடா அண்ணா. போடா பட்டி, அந்த ஆளு கொன்னு களையும். போய்க்கோ. இங்க யாராவது ஐயோடா, டே பிராண்டா. ஹலோ, யாரு? ஹலோ, நான் ஐசக் ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஐசக் எங்க? நேரில் சொல்கிறேன். எங்கே போகிற? எங்கேயும் போகலண்ணே, இங்கேயே இருக்கேன். ரிங் போகுது, ஆனால் எடுக்கல.
முழிக்கிறானோ இல்லை நேராக கண்ணம்மாப்பேட்டையை கூட்டு போகிறோமோ. சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ சோறு தானே திங்கிற, அறிவில்ல? ஐசக்கு வராம பொருள் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கல. சார் கழுத்து ஆட்டு புள்ளைய அமைச்சிருக்க. நீங்கள் லேட் பண்ணதுக்கு ஏன்டா எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? போட்டு தந்துட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் பொறு தம்பி. இந்தா. போடா, போடா. கொஞ்சம் வழி விடுங்களேன். ஆ? ஒரு நிமிஷம். மச்சி மங்களம், கடைக்கு வெளில தானே இருக்க நீ? இங்க 2 சிறுவனுங்க துப்பாக்கி தூக்கிட்டு நம்மள போட்டு தள்ள வந்திருக்கானுங்க. கொஞ்சம் வர்றீங்களா? சிறுவனுங்களோட விளையாடலாம். தொலைஞ்சுக்கடா டேய். டேய் வாடா வெளியில. டேய் சூப்பர்ரா. குடிக்கடா அவனை. தமிழ் ஐயோ, என்னடா சன் பாத் எடுக்க மாதிரி படுத்துடுங்க. மான் போல துளி குச்சா மண்புழு மாதிரி நினைஞ்சிட்டு இருக்கிய. எங்கடா ஸ்பெஷல் ஷோ போலடா. டேய் டேய் பரதேசி, அவனை செத்தடா. ஐயோ, தமிழ் ஓடு ஓடு ஓடு. போச்சுடா, எந்த பக்கம் வழி இல்லை. டெட்ன்றா. வலையில சிக்கன எலி மாதிரி மாட்டிக்கிட்டோமேடா. இப்போ என்ன பண்றது? நாமளாச்சும் பரவாயில்ல, வலையில சிக்கின எலி தான். இந்நேரம் கண்டிப்பாக அங்கே ஒரு யானையை எலி புந்தில் சிக்கியிருக்கும். எங்கடா அவனுக்கு? தேடு உள்ள போ. என்ன பண்றது? கப்பு தாங்கல. நம்ம சரியா தானே பிளான் பண்ணோம். நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, நீ கன்ஃபியூஸ் ஆகிக்காத. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு மேலே இருக்கிற மங்குனிங்க நம்ம தலையில் எழுதி சாவடிக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. இன்டர்வல் முடிஞ்சானே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.